ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இது ரக்ஷனா கிச்சன். நான் தான் உங்கள் சங்கீதா. இன்னைக்கு வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி ஒரு பொன்மொழி சொல்லிட்டு வீடியோக்குள்ளே போகலாம். பொறுமையை பின்பற்றினால் உலகம் உங்கள் காலடியில் கிடக்கும், பூமியைப் போல பொறுமையுடன் வாழுங்கள். பொன்மொழியை சொன்னவர் யார் அப்படின்னா விவேகானந்தர் அவர்கள் தான் சொல்லியிருக்காங்க. ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை இப்போ தான் நீங்கள் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்படியே பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நம்ம டெய்லி போடக்கூடிய வீடியோ வந்து உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஸ்டவ் ஆன் பண்ணிவிட்டு ஒரு அகலமான பாத்திரத்தை எடுத்துக்கோங்க. அதில் வந்து தேவையான அளவுக்கு நம்ம தண்ணி ஊற்றிக்கலாம். நான் வந்து 1.5 சொம்பு அளவுக்கு தண்ணி ஊற்றுறேன். தண்ணி வந்து நல்லா கொதிக்கணும். ஸோ அது வரைக்கும் வெயிட் பண்ணலாம். வாழைக்காயை வந்து நான் இது மாதிரி ஸ்லேஸாக கட் பண்ணி வச்சுருக்கேன். ஒரு 4 வாழைக்காவை இதை வந்து இந்த கொதிக்கிற தண்ணியில் ஆட் பண்ணலாம். இது வந்து ஒரு கொதிச்சு வந்தால் போதும். ஏன்னா ஏற்கனவே வந்து நம்ம சுடுதண்ணியில் தான் இதை ஆட் பண்ணியிருக்கோம். ஸோ இது கூடவே வந்து நம்ம ஒரு 1/2 ஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள் வந்து ஆட் பண்ணிக்கலாம். தேவையான அளவு வந்து உப்பு ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணிவிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். ஸோ இது வந்து ரொம்ப வந்து வேக வைக்கக்கூடாது. ஏற்கனவே ஆல்ரெடி வந்து நம்ம கொதிக்கிற தண்ணியில் தான் இதை போட்டிருக்கோம். ஸோ ஒரு கொதி வந்தாலே போதும். நம்ம கேஸ் ஆஃப் பண்ணிடலாம். இந்த அளவுக்கு வெந்ததுன்னா போதும். ரொம்பவே குழையக்கூடாது, உடையக்கூடாது. பாருங்க, எல்லாமே அப்படியே முழுசாக நல்லா இருக்கு. இந்த அளவுக்கு இருந்தால் போதும். இது கூடவே வந்து நான் 1 ஸ்பூன் அளவுக்கு கரம் மசாலா ஆட் பண்ணியிருக்கேன். 1.5 ஸ்பூன் அளவுக்கு நான் வெறும் மிளகாத்தூள் வந்து ஆட் பண்ணியிருக்கேன். கேசரி பவுடர் வந்து 1/4 ஸ்பூன் அளவுக்கு ஆட் பண்ணியிருக்கேன். கேசரி பவுடர் வந்து ஆப்ஷனல் தான், உங்களுக்கு வேணும்னா ஆட் பண்ணிக்கலாம். கலருக்காக தான் அது. இது கூடவே வந்து கடலை மாவு வந்து நான் தண்ணியில் கரைச்சி இது மாதிரி ஆட் பண்ணியிருக்கேன். 1 ஸ்பூன் அளவுக்கு. கார்ன்ஃப்ளவர் மாவையும் ஒரு 3 ஸ்பூன் அளவுக்கு தண்ணியில் கரைச்சி இது மாதிரி ஆட் பண்ணி ஊற்றிக்கிட்டேன். ஸோ இது நல்லா வந்து ஒன்றோட ஒன்று நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். நல்லா மிக்ஸ் ஆகட்டும். இந்த எல்லா மசாலாவும் வந்து இந்த வாழைக்காய் கூட மிக்ஸ் ஆகணும். இப்போ கையாலேயே இது மாதிரி நல்லா திரட்டி விட்டுக்கலாம். ஸோ இதை வந்து கடாயில் எண்ணெய் ஊற்றியும் நிறைய எண்ணெய் ஊற்றியும் அப்படியே ஃப்ரை பண்ணி எடுக்கலாம். அப்படி இல்லைன்னா தோசை தவாவிலையும் நம்ம எண்ணெய் ஊற்றி பொரிச்சு எடுக்கலாம். ஸோ நான் தவாவில் தான் இப்போ செய்ய போகிறேன். தோசை தவா எடுத்துக்கிட்டேன். அதில் ஒரு 3லேருந்து 4 ஸ்பூன் அளவுக்கு நான் எண்ணெய் ஆட் பண்ணியிருக்கேன். எண்ணெய் வந்து நல்லா காயட்டும். எண்ணெய் காஞ்சதும் நம்ம இந்த வாழைக்காயை வந்து ஒன்று ஒன்றா இதில் வந்து போட்டுக்கலாம். தனித்தனியாக இது மாதிரி போடணும். போட்டுட்டு இது தேவையான அளவு மேலேயே நம்ம இன்னும் கொஞ்சம் எண்ணெய் ஊற்றி விட்டோம்னா நல்லா மொறு மொறுன்னு வரும். இதை வந்து சிம்மில் வச்சுட்டே பண்ணுங்க. ஹை ஃப்ளேமில் வெந்து வைக்கக்கூடாது. ஸோ இது மாதிரி வந்து நம்ம திருப்பி போட்டுக்கலாம்.
நான் வந்து கத்தியில தான் இது மாதிரி திருப்பி போட்டிருக்கேன். நீங்கள் கரண்டி இருந்தால் கரண்டிலையும் திருப்பி போட்டுக்கலாம். ஸோ ரொம்ப தீயாத அளவுக்கு நம்ம வந்து சிம்மில் வச்சுட்டே பண்ணிக்கலாம். நான் ஒன்று ஒன்றா எடுத்து இது மாதிரி திருப்பி போட்டுக்கிட்டேன். இது உடையக்கூடாது. பாருங்க ரொம்பவே டேஸ்டான வாழைக்காய் சிப்ஸ் வந்து ரெடி ஆயிடுச்சு. கலரும் வந்து இந்த அளவுக்கு ப்ரௌனிஷ் கலரில் வரணும். கலர் சேஞ்ச் ஆகணும். இந்த அளவுக்கு வந்து வெந்ததுன்னா போதும். நம்ம வந்து மீன் ஃப்ரை பண்ணி எடுக்கிற மாதிரி தான். உருளைக்கிழங்கு இருந்தால் கூட இதே மெத்தட்லேயே நீங்கள் ஃபாலோ பண்ணுங்க. குழந்தைங்க ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. பாருங்க ரொம்பவே டேஸ்டான வாழைக்காய் சிப்ஸ் வந்து ரெடி ஆயிடுச்சு. தயிர் சாதம், ரசத்துக்கு, சாம்பார் சாதத்துக்குலாம் இது தொட்டுன்னு சாப்பிட்டா ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும். வேணான்னு சொல்கிற குழந்தைங்க கூட ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. ஸோ அவங்க லஞ்சுக்கு இது மாதிரி பாக்ஸில் கொடுத்து அனுப்புங்க. ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பாய்.